இப்ப அதுல எடப்பாடி வந்து இப்போ அமித்ஷா சொன்னது போல எந்த நிபந்தனையுமே எடப்பாடி விதிக்கல இந்த கூட்டணிக்காக அப்படின்னு சொல்றாருல்ல. அதுல இருந்து என்ன சொல்றது, அவரை வாயை மூடிட்டு உட்கார சொல்லி இருக்கிறான். நிபந்தனை எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பச்சையா சொல்றாருங்க. சொன்ன பேச்ச கேட்டுட்டாரு, அவ்வளவுதான். அவரே நிபந்தனை எல்லாம் விதிக்கூடாது சொல்லி ஜாக்கிரதைன்னு கட்சியில இருக்க மற்றவங்களுக்கு இது கொடுத்துட்டு போயிருக்காரு. மிரட்டல் தான், மிரட்டல் தான். இப்போ 2027 அண்ணாமலையை வெளியே அனுப்பிச்சா தான் வருவேங்கிறாரு. காலையில ஒரு கூட்டத்துக்காக போகல இவங்க, அண்ணாமலையை வெளியே அனுப்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. உடனே வர்றாங்க, பக்கத்துல அண்ணாமலை வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு. இன்னும் அண்ணாமலை தான் தலைவர் இருக்கிறார், அவரை வச்சுக்கிட்டு சொல்றாரு. என்ன பண்ண முடிஞ்சுது அவரால்? எந்திரிச்சு வெளியே வர முடிஞ்சுதா? இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தலைவராக இருக்க எந்திரிச்சு வர முடிஞ்சுதா? வாய மூடிட்டு உட்காந்து நிறையா உட்காந்துருந்தாரு. டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், நீட் விவகாரமா இருக்கட்டும், மாநில சுயாட்சி போன்ற விவகாரங்களா இருக்கட்டும், இந்த விவகாரங்களை மையப்படுத்தி ஸ்டாலின் ஒரு அரசியலை செய்கிறாரு. அது தேசிய அளவுல மையப்படுத்தி ஒரு அரசியலை நகர்த்தி கொண்டிருக்காரு ஸ்டாலின். இதெல்லாம் வந்து மக்களை மடைமாற்றுகிற வேலை தான். இதெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை வந்து மடைமாற்றுவதற்கு இப்படியான இஷ்யூஸை வந்து கையில் எடுத்து களம் காண்றாங்க. நாங்க வந்து இதை முறியடிப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. முறியடிக்கிறான்னு டீலிமிட்டேஷனை விட்டு போறாரா? நீட்டை வித்ட்ரா பண்ணிக்க போறாரா? பண்ண சொல்லுங்க. மடைமாற்றம் செய்யறாங்க. ஆமா, அது மேல மக்கள் கருத்தை திருப்பி விடுறாங்க. இல்லைன்னு சொல்லுங்களேன். திருக்குறளை 63 மொழியில மொழிபெயர்த்தாங்களாம், வெளியிட்டாங்களான்னு தான் கேள்வி. எங்க வெளியிட்டு இருக்காங்க? தமிழுக்கு என்ன செய்தது திமுக அப்படின்றாங்க. அத உனக்கு தமிழே தெரியாத உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? எப்படி பேசுறது? தமிழை வச்சுக்கிட்டு பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல இந்த ஊரை சேர்ந்த ஒரு மாமி சொல்லிச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதை உஞ்சவிருத்தி பாப்பாத்தி, அந்த அம்மா உஞ்சவிருத்தி பாப்பாத்தின்னு என்ன தெரியுமில்ல? அந்த அந்த ஜாதி வந்து ஒவ்வொரு வீட்லையும் போய் உஞ்சவிருத்தி அந்த இதை எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நின்று பவத்தி பிச்சாந்தேகி அப்படின்னு சமரசத்தில் சொல்லணும். பவத்தி பிச்சாந்தேகின்னா விருந்துக்கு வந்திருக்கிற விருந்தினராக வந்திருக்க எனக்கு பிச்சை போடுங்க அப்படிங்கிறது. ஆக அந்த மொழி பிச்சை எடுக்கிறதுக்காக உருவான அந்த சமஸ்கிருதத்தை பேசி அந்த உஞ்சவருத்தி தொழிலில் இருந்தவங்களை வந்து நிதி அமைச்சராக போட்டதனுடைய விளைவு தான் தமிழை வச்சு பிச்சை எடுக்க முடியாது கரெக்டாக சொன்னாங்க. அதுக்கு சமஸ்கிருதம் தான் பயன்படும் பிச்சை எடுக்கிறதுக்குங்கிறத அவங்க சொன்னாங்க. அன்னைக்கு அமித்ஷா தான் பதில் சொல்லியிருக்கலாமே, இப்படிலாம் தமிழை கேவலப்படுத்தாது. கை தட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தார்.